எக்ஸாப்ல இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டை எப்படி வந்து லாக் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே கீழே வந்து லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாக் அவுட்டை கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாக் அவுட் ஆகிடும். லாக் அவுட் ஆகிட்டு இப்போது நீங்கள் வந்து செகண்டாக இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆகி ஓப்பன் ஆகிடும். அப்படி செகண்ட் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். வேணும்னா நீங்கள் வேறு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணதே லாகின் பண்ண நினச்சிங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு எக்ஸாப்பில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.